வீரன் அத்தியாயம் 110. காலத்தின் கருவறையும் கல்லில் உறங்கும் காலனும். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. ராஜசிம்மன் அந்த ரகசிய பாதையின் ஒளி வெள்ளத்திற்குள் கம்பீரமாக நுழைய, அவரை பின்தொடர்ந்து ராணியும் வினையும் அந்த புதிய உலகிற்குள் காலடி எடுத்து வைத்தனர். அந்த இடத்தின் பிரம்மாண்டம் அவர்கள் கண்களை பறித்தது. ராணியின் மனம் ஒருவித அமைதியில் இருந்தாலும் வினையின் உள்ளத்திலோ பேராசையும் கற்பனையும் சிறகடித்து பறந்தன. நிச்சயமாக இது ஒரு சாதாரண ரகசிய பாதை அல்ல. அரசர் நம்மை ஏதோ ஒரு கால பயணத்தின் ரகசிய வாயிலுக்கு அழைத்துச் செல்கிறார். இந்த பயணத்தை முடித்து திரும்பும்போது இந்த பள்ளியின் முதல் மாணவனாக, காலம் கடந்த ஞானம் பெற்றவனாக நான் மட்டுமே இருப்பேன் என்று கணக்குள் தப்பு கணக்கு போட்டான். அந்த ஆர்வக் கோளாறில் பயத்தை உதறி தள்ளிவிட்டு ராணியை முந்திக் கொண்டு இருளுக்குள் இருந்து பாய்ந்தான். என்ன பண்ற வினை, நில் என்று ராணி எச்சரிப்பதற்குள் அவன் ஒரு சிறுவனைப் போல ஓடிச் சென்று ஒளியின் மையத்தை அடைந்தான். வந்துட்டேன், நான் தான் முதல்ல வந்தேன் என்று மூச்சிறைக்க கூறிவிட்டு வெற்றி பெருமிதத்துடன் ராஜசிம்மனை ஏறிட்டான். ராஜசிம்மன் சட்டென்று நின்று தன் புருவங்களைச் சுருக்கி ஒரு கூர்மையான பார்வையை அவன் மீது வீசினார். அந்த பார்வை வினையை நிலைகுலையச் செய்தது. ஒரு சிங்கத்தின் கர்ஜனைக்கு முன் நிற்கும் சிறு முயலைப் போல அவன் உடல் நடுங்கியது. என்ன செய்து கொண்டிருக்கிறாய் வினை? இது விளையாடும் இடமல்ல. உன் அறியாமை உன்னை மட்டுமன்றி எங்களையும் சேர்த்து அழித்துவிடும் என்று அவர் கடுமையாக எச்சரித்தார். தன் தவறை உணர்ந்த வினை உடனே பவ்யமாக தலையை குனிந்து கொண்டான். ஒன்றுமில்லை அரசே, ஒரு ஆர்வத்தில் வந்துவிட்டேன் என்று கூறி பதுங்கினான். அதற்குள் ராணியும் அங்கு வந்து சேர்ந்தாள். வினையின் இந்த திடீர் வீராவேசம் அவளுக்கு மிகுந்த எரிச்சலை தந்தது. என்னாச்சு உனக்கு வினை? இவ்வளவு நேரம் இருட்ட பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருந்தவன் இப்போ திடீர்னு பெரிய வீரன் மாதிரி ஊடி வர? ஒருவேளை வெளிச்சத்தை பார்த்த உடனே உன் பயம் எல்லாம் பறந்து போயிடுச்சோ என்று நக்கலாக கேட்டாள். வினை திக்கி திணறி சமாளித்தான். இல்ல ராணி, அதுக்காக இல்ல. அந்த இருட்டுக்குள்ள யாரோ நம்மள கண்காணிக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருந்தது. சுவர்களுக்கு பின்னால் இருந்து ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத நிழல் உருவம் நம்மள தொடர்ற மாதிரி என் மனசு சொல்லுச்சு. அந்த அமானுஷ்ய பயத்திலிருந்து தப்பிக்கத்தான் வேகமா ஓடி வந்துட்டேன் என்று அவன் உண்மையை மறைத்து பொய் கூறினான். அவன் தன் கற்பனையில் இந்த இடம் ஒரு நீல நிற கடல் அலைகள் மோதும் கடற்கரை ஓரமாகவோ அல்லது ஒரு மலைச்சிகரத்தின் உச்சியில் இருக்கும் பிரம்மாண்டமான குகையாகவோ இருக்கும் என்று எண்ணியிருந்தான். ஆனால் கண் முன்னே கண்ட காட்சி அவனது கற்பனையை முற்றிலும் சிதைத்தது. அவர்கள் இப்போது ஒரு பிரம்மாண்டமான வட்ட வடிவ கோபுர அறைக்குள் நின்றிருந்தனர். அதன் கூரை ஒரு கூம்பு வடிவில் வானத்தை முட்டுவது போல் உயர்ந்து நின்றது. அந்த அறையின் சுவர்கள் எந்தவிதமான அலங்காரமும் இன்றி பழங்கால கற்களால் இழைக்கப்பட்டிருந்தன. அந்த இடத்தை சுற்றி பார்த்த ராணிக்கும் வினைக்கும் வியப்பு தாங்கவில்லை. நாம் எங்கே வந்திருக்கிறோம்? இது என்ன மாதிரியான இடம்? ஒரு வழிபாட்டு தளமா அல்லது சிறைச்சாலையா என்று அவர்கள் அந்த இடத்தின் ஒவ்வொரு அங்குலத்தையும் ஆராய்ந்தனர். ராஜசிம்மன் எதையும் கவனிக்கவில்லை. அவர் ஏதோ ஒரு ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதைப் போல தெரிந்தது. அவர் கண்கள் எதையோ தேடின. வினை மெல்ல ராணியின் காதுகளுக்கு அருகில் சென்று முணுமுணுத்தான். ராணி, இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நரக இருட்டை தாண்டி இங்க வந்திருக்கோம். ஆனா இங்க எதுவுமே இல்லையே. அந்த பாதுகாப்பு பெட்டக அறைக்குள்ளையாவது எக்கச்சக்கமான கவசங்களும் வாள்களும் கூர்மையான ஈட்டிகளும் இருந்துச்சு. ஆனா இங்க பாரு, வெறும் காலியான இடம். தரையில மட்டும் ஏதோ சின்ன சின்ன கற்களை பாம்பு மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க. இதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தோம்? அவர்கள் நின்றிருந்த தரைப்பகுதியின் மையத்தில் ஒரு மெல்லிய பிளவுக்கோடு போல தெரிந்தது. அதனைச் சுற்றி ஒரு நீண்ட கருநாகத்தின் உடல் சுருண்டு கிடப்பதைப் போல சிறிய கருங்கற்கள் மிக நுணுக்கமாக அடுக்கப்பட்டிருந்தன. அது ஒரு எந்திரத்தின் பாகமா அல்லது ஏதேனும் மந்திர சக்கரமா என்று அவர்களுக்கு புரியவில்லை. ராஜசிம்மன் தனது இடது கையில் இருந்த அந்த அதிரும் கல்லை வருடிக்கொண்டே இருந்தார். அந்த பாறை போன்ற அறைக்குள் நிலவிய நிசப்தம் அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களின் தீவிரத்தை காட்டியது. இது அவரது முன்னோர்கள் உயிரை கொடுத்து பாதுகாத்து வந்த இரகசிய அறை. ராஜசிம்மன் அரசராக பதவியேற்ற பிறகு நாட்டில் நடந்து கொண்டிருந்த இக்கட்டான சூழலால் இங்கு வரும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இன்று அந்த இரகசிய அறையின் விளக்குகள் தானாக எரிந்தது.
ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து அவர் இங்கு விரைந்து வந்தார். ராணி தயக்கத்துடன் அவர் அருகில் சென்றாள். அரசே, இது என்ன இடம்? பார்ப்பதற்கு ஒரு கோபுரம் போல தெரிகிறது. ஆனால் உள்ளே எந்த ஒரு சிலையோ பொருளோ இல்லையே. எங்களை ஏன் இந்த வெற்றிடத்தை பார்க்க இவ்வளவு சிரமப்பட்டு அழைத்து வந்தீர்கள்? ராஜசிம்மன் திரும்பாமலேயே பதில் சொன்னார். இது வெறும் வெற்றிடம் அல்ல ராணி, மரண சக்தி உறங்கும் இடம். கண்ணுக்கு தெரியாத 1000 ரகசியங்கள் இந்த தரையின் அடியில் புதைந்து கிடக்கின்றன. உடனே வினை இடையில் புகுந்து, அரசே, இதுதான் உங்களது இரகசிய பட்டறையா? உங்களது மதிப்புமிக்க மந்திர சக்தி கற்களை இங்கேதான் மறைத்து வைத்திருக்கிறீர்களா என்று ஆர்வத்துடன் கேட்டான். இல்லை, இது சாதாரண எனது பட்டறை அல்ல. அதைவிடவும் புனிதமான, அதே சமயம் சாபங்கள் நிறைந்த ஒரு ஆபத்தான இடம் என்றார் ராஜசிம்மன். அரசே, நமக்கு இப்போது தேவை விதனை எழுப்ப ஆத்மசக்தி கொண்ட படிகங்கள். விதனுக்காக நகரமே காத்து கொண்டிருக்கிறது. கால விரயம் செய்யாமல் அந்த பட்டறைக்கு செல்லலாமே. இந்த இடத்தை விட அதுதானே இப்போது முக்கியம். உங்கள் மக்கள் ஆபத்தில் இருக்கும்போது இந்த காலியான அறையில் நாம் நிற்பது சரியாக தோன்றவில்லை என்று ராணி சற்று பதற்றத்துடன் கேட்டாள். பொறு ராணி, எல்லா ரகசியங்களும் ஒரே நாளில் தெரிந்துவிடாது. இதோ பாருங்கள் என்று கூறிய ராஜசிம்மன் தரையின் மையத்திலிருந்த அந்த சிறு பிழவை நோக்கி நகர்ந்தார். கையிலிருந்த அந்த விசித்திரமான அதிரும் கல்லை சரியாக அந்த பிளவுக்குள் பொருத்தினார். அடுத்த நொடி அந்த கோபுரமறையே ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது போல அதிரத் தொடங்கியது. கிர் கடகட என பாறைகள் ஒன்றுடன் ஒன்று உரசும் உராய்வுச் சத்தம் காதுகளை செவிடாக்கின. தரையில் இருந்த பாம்பின் வடிவத்தில் இருந்த கற்கள் தங்களுக்குள் உயிர் பெற்றது போல வேகமாக சுழலத் தொடங்கின. அந்த வேகத்தில் எழுந்த காற்று அவர்கள் முகங்களில் அரைந்தது. ராணியும் வினையும் அலறிக்கொண்டு சுவரை ஒட்டி பின்வாங்கினர். மண்ணுக்குள் புதைந்திருந்த ஏதோ ஒரு பழங்கால இயந்திரம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு இன்றுதான் விழித்து கொண்டது போல தெரிந்தது. சுழன்று கொண்டிருந்த கற்கள் மெல்ல விலகி வழிவிட தரைப்பகுதி பிளந்து உள்ளிருந்து ஒரு பொருள் மேலே வரத் தொடங்கியது. அது ஒரு பிரம்மாண்டமான கல்வெட்டுத் தூண். ஆனால் அதன் தோற்றம் பார்ப்பதற்கே அச்சமூட்டுவதாக இருந்தது. பல 1000 ஆண்டுகளாக ஒரு எரிமலை குழம்பிற்குள் சிக்கி அதன் வெப்பத்தால் கருகிப்போனது போல அந்த தூண் சாம்பல் நிறத்தில் அமானுஷ்யமாக காட்சியளித்தது. அதன் கைப்பிடியும் உடலும் ஏதோ ஒரு மர்மமான உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தன. 4 அடி உயரமுள்ள அந்த தூணின் நடுப்பகுதியில் ஒரு விசித்திரமான கருநிற வாள் செங்குத்தாக குத்தப்பட்டிருந்தது. 2 நிமிடங்களுக்குப் பிறகு அந்த சுழற்சி நின்றது. இப்போது தரையிலிருந்து 2 அடி உயரத்தில் ஒரு புனிதமான லிங்கத்தை போன்ற பீடத்தில் அந்த வாள் நின்றிருந்தது. அதன் கைப்பிடியில் ஒரு மர்மமான கயிறு பிணைக்கப்பட்டிருந்தது. அது ஒரு சாதாரண ஆயுதம் என்பதை விட ஏதோ ஒரு தீய சக்தியை சிறைபிடித்து வைத்திருக்கும் ஒரு விலங்கு போல தோன்றியது. அது ஏதோ சங்கிலிகளிலும் கயிறுகளிலும் சிக்கிக் கொண்டிருப்பது போல் தோன்றியது. அதன் அருகே சென்றாலே ஒருவிதமான குளிர்ச்சி உடலை துளைத்தது. ராஜசிம்மன் அந்த வாளை பார்த்ததும் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். அவர் முகத்தில் ஒரு பெரிய பாரம் இறங்கியதைப் போன்ற நிம்மதி தெரிந்தது. நல்ல வேளை, காலத்தின் சதியையும் தாண்டி இது இன்னும் இங்கேயேதான் இருக்கிறது என்று மெல்லிய குரலில் கூறினார். ராணி வியப்புடன் அதை பார்த்தாள். அவள் கண்கள் அந்த வாளின் நுனியில் இருந்த மர்மமான குறியீடுகளை பார்த்தாள். அரசே, இந்த சிதைந்து போன கருகிய வாளை பார்க்கவா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம்? இதை எடுத்துச் சென்று போரிடப் போகிறீர்களா? ராஜசிம்மன் அந்த வாளை தொடவில்லை. அதன் அருகிலிருந்த காந்த சக்தியை உணர்ந்தபடி சொன்னார். இல்லை ராணி, இதை எடுத்துச் செல்ல நான் வரவில்லை. என் முன்னோர்கள் சொன்னபடி இது இன்னும் இங்கேயே பத்திரமாக உறங்கிக் கொண்டிருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தவே வந்தேன். இதன் உறக்கம் கலைந்தால் இந்த உலகமே சாம்பலாகிவிடும் என்றார். என்ன, உறுதிப்படுத்தவா? ஏன் அரசே? பார்ப்பதற்கே உடைந்து போகும் நிலையில் இருக்கும் இந்த ஆயுதத்தின் மீது உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம்? இதில் என்ன அப்படி பிரம்மாண்டமான ரகசியம் இருக்கிறது என்று ராணி கேட்க, ராஜசிம்மனின் கண்கள் அந்த வாளின் கைப்பிடியில் இருந்த மர்ம கயிறின் மீது நிலைத்திருந்தன. அந்த அறையில் மீண்டும் ஒரு கனமான மௌனம் நிலவியது. அந்த வாள் சாதாரணமானது அல்ல என்பதை அதன் மீது படர்ந்திருந்த அந்த சாம்பல் நிறமே பறைசாற்றியது. அந்த பிரம்மாண்டமான கோபுரமறையில் காலம் உறைந்து நின்றது போல ஒரு நிசப்தம் நிலவியது.
சிதைந்த நிலையில் சாம்பல் பூத்து நின்ற அந்த மர்மமான வாளை பார்த்த வினையின் முகத்தில் ஒரு ஏளனச் சிரிப்பு அரும்பியது. அரசே, என்னால் நம்பவே முடியவில்லை. இவ்வளவு பாதுகாப்புகள், இத்தனை இரகசிய பாதைகள், மரண இருள், இவை அனைத்தையும் கடந்து வந்து நாம் பார்ப்பது இந்த இற்றுப்போன இரும்பு துண்டையா என்று வினை கேட்டான். அவன் குரலில் அந்த ஆயுதத்தின் மீதான ஒருவித அலட்சியம் தெரிந்தது. யாரோ ஒருவன் போரில் தோற்று உதவாக்கரை என்று தூக்கி எறிந்த பழைய வாளை போல தெரிகிறது இது. எதற்கு இவ்வளவு வலுவான பாதுகாப்பு கவசங்கள்? என் அறிவுக்கு இது எட்டவே இல்லை என்றான். ராஜசிம்மன் மெல்ல தன் தலையை திருப்பி வினையை பார்த்தார். அவரது கண்கள் அந்த சிவந்த ஒளியில் தீப்பிழம்பாக மின்னின. ஒரு ஆழமான, அதே சமயம் எச்சரிக்கை நிறைந்த குரலில் அவர் பேசத் தொடங்கினார். வினை, ஒரு பொருளின் வெளிப்புற தோற்றத்தைக் கொண்டு அதன் வீரியத்தை எடை போடாதே. உனக்கு தெரிந்தது இந்த வாளின் கருகிய உடல் மட்டும்தான். ஆனால் இதன் உண்மையான வரலாறு, இது சிந்திய இரத்தத்தின் அளவு, இது அழித்த சாம்ராஜ்யங்களின் கதைகள் உனக்கு தெரிந்தால் இந்த அறைக்குள் ஒரு நொடி கூட உன்னால் நிற்க முடியாது. உன் கண்கள் இருண்டு இதயம் படபடக்கத் தொடங்கும். இந்த வாளின் நிழல் கூட உன்னை நடுங்கச் செய்யும் என்று அவர் கூறிய வார்த்தைகள் அந்த அறையின் சுவர்களில் மோதி எதிரொலித்தன. வினையின் தொண்டை வறண்டது. அவர் சொன்ன அந்த தீவிரம் வினையின் கேலியை ஒரு நொடியில் அழித்தது. அவன் அறியாமல் எச்சிலை விழுங்கிக் கொண்டு, இவர் சொல்வதை பார்த்தால் ஏதோ பெரிய விஷயம் இருக்குமோ, அப்படி என்ன இந்த வாள் செய்துவிடப் போகிறது என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டான். இருப்பினும் அவனது ஆர்வம் அடங்கவில்லை. சரி அரசே, அவ்வளவு ஆபத்தான ஆயுதம் என்றால் இதை எதற்காக இங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று மெல்ல கேட்டான். ராஜசிம்மன் அந்த வாளின் மிக அருகே சென்றார். அவரது விரல்கள் அந்த வாளை தொட துடித்தன. ஆனால் ஏதோ ஒரு பயம் அவரை தடுத்தது. நாங்கள் ஒன்றும் இதை இங்கே பாதுகாப்பாக வைக்கவில்லை வினை, இதை இங்கே அடைத்து வைத்திருக்கிறோம் என்றார். அடைத்து வைத்திருக்கிறீர்களா? ராணியும் வினையும் திடுக்கிட்டு ஒரே நேரத்தில் கேட்டனர். ஆம், இது ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, இது ஒரு அடக்க முடியாத சக்தி. இதை வெளியே விட முடியாது, அதே சமயம் அழித்து விடவும் முடியாது என்று அவர் கூறியபோது ராணி இடையில் புகுந்து, அரசே, இது யாருடைய வாள்? இதை ஏன் இப்படி சங்கிலிகளாலும் கயிற்றாலும் பிணைத்து வைத்திருக்கிறார்கள் என்று படபடப்புடன் கேட்டாள். ராஜசிம்மன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். ராணி கேட்ட கேள்விக்கு அவர் நேரடியாக பதில் கூறவில்லை. அவரது எண்ணங்கள் அனைத்தும் இப்போது அந்த அறையில் நிலவும் அமானுஷ்யத்தின் மீதே இருந்தது. நல்ல வேளை, உள்ளே புகுந்த அந்த மர்ம நபர் இந்த வாளை கண்டறியவில்லை. இதை அவன் தொட்டிருந்தால் கூட இந்த மாளிகையே இடிந்து விழுந்திருக்கும் என்று எண்ணியவர், அப்படியென்றால் அந்த மர்ம நபர் இன்னும் வெளியில் இருக்கும் அந்த மரண இருளில்தான் எங்கோ திசை தெரியாமல் சிக்கியிருக்கிறான் என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டார். அரசே, நான் கேட்டதற்கு பதில் கூறுங்கள், இது யாருடையது என்று ராணி மீண்டும் பிடிவாதமாக கேட்டாள். ராஜசிம்மன் அவளை திரும்பி பார்த்தார். நேரம் வரும்போது நானே கூறுகிறேன் ராணி, இப்போது அதை பற்றி பேசும் சூழலில் நாம் இல்லை. இந்த வாளின் பெயரை உச்சரிப்பதற்கே ஒரு தகுதி வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த வாளின் பிடியில் சுற்றப்பட்டிருந்த அந்த மர்மமான கயிற்றை உற்று பார்த்தார். அது இன்னும் இறுகிக் கொண்டுதான் இருந்தது. இது இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில்தான் இருக்கிறது. இதன் சுவாசமே இந்த அறையின் காற்றை உறைய வைக்கிறது. ராஜசிம்மன் தன் தந்தை கூறிய பழைய கதைகளை நினைத்து பார்த்தார். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமி பந்தின் ஒரு பகுதியை சுடுகாடாக்கிய அந்த வாளின் ஊழித் தாண்டவம் அவர் நினைவுக்கு வந்தது. அதை நினைத்தாலே அவரது வீரமான தோள்கள் ஒரு கணம் அதிர்ந்தன. இந்த வாள் மட்டும் மீண்டும் உயிர் பெற்றால் இந்த உலகத்தில் பாதியை ஒரு நொடியில் சாம்பலாக்கிவிடும் என்று எண்ணியவர் ஒருவித நடுக்கத்துடன் அந்த இடத்தை விட்டு விலகினார். அவர் அங்கிருந்து நகர்வதற்கு முன் அந்த வாள் குத்தப்பட்டிருந்த கல்வெட்டின் ஒரு விளிம்பில் இருந்த அந்த சிறு ரகசிய கல்லை மீண்டும் அதிலிருந்து பிரித்து கையில் எடுத்தான். அந்த அழுத்தம் விடுபட்ட அடுத்த கணமே அந்த அறையின் தரை மீண்டும் உயிர் பெற்றது போல அதிலத் தொடங்கியது. கிர் கடகட என பாறைகள் ஒன்றுடன் ஒன்று மோதும் இடிச்சத்தம் அந்த அறை முழுவதும் பரவியது. தரையிலிருந்த அந்த பாம்பின் வடிவத்திலிருந்த கற்கள் மிக வேகமாக சுழலத் தொடங்கின. அந்த சுழற்சியால் எழுந்த பலமான காற்று ராணியையும் வினையையும் தூக்கி வீச பார்த்தது. அவர்கள் பயத்தில் சுவரை ஒட்டி பிடித்து கொண்டனர். அந்த பிரம்மாண்டமான பீடம் மெல்ல தரைக்குள் இறங்கி மறையத் தொடங்கியது. சில வினாடிகளில் தரைப்பகுதி மீண்டும் சமமாகி ஒரு சாதாரண கோபுர அறை போல மாறியது. இதை பார்த்த ராணிக்குள்ளும் வினைக்குள்ளும் 1000 மர்மங்கள் சுழன்றன. அரசர் ஏதோ ஒரு பெரிய அழிவை தடுத்து கொண்டிருக்கிறார். இதன் வரலாறு தெரிந்தால் மட்டுமே நாம் தப்பிக்க முடியும். இங்கிருந்து வெளியேறியதும் யாரிடமாவது இதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ராணி தன் மனதிற்குள் இரகசியமாக திட்டமிட்டாள். தொடரும்.